வெல்கம் டு எக்ஸாம் ரலி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட பிஓஐ கிரெடிட் ஆஃபீஸர் ஸ்கோர் கார்டு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஏன் இந்த ஸ்கோர் கார்டு அப்படின்னா பிஓஐயோட எக்ஸாம் பேட்டர்னும் எல்பிஓட எக்ஸாம் பேட்டர்னும் சேம் தான். ஸோ இந்த பிஓஐயோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐபிபிஎஸ் பிஓ பேட்டர்ன் எக்ஸாக்டாக இருந்துச்சு. பட் இந்த எல்பிஓவில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது. ஸோ இந்த பிஓஐ எக்ஸாமில் வந்து ரீசனிங் செக்ஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு டிஐ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருந்துச்சு. ரீசனிங் செக்ஷனில் என்னோட மார்க் பார்த்திங்கன்னா 51.67 அவுட் ஆஃப் 60 எடுத்திருந்தேன். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் 5.25 அண்ட் டிஐயில் வந்து பார்த்திங்கன்னா 42 எடுத்திருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா 22.57 அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் வந்து நான் 14 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அவுட் ஆஃப் 75க்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்னோடய ஸ்கோர் வந்து 46.37 அண்ட் இன்டர்வியூவில் வந்து அவுட் ஆஃப் 60க்கு என்னோடய ஸ்கோர் வந்து 40 அண்ட் குரூப் டிஸ்கஷனில் அவுட் ஆஃப் 40க்கு என்னோடய ஸ்கோர் வந்து 36. ஸோ இதை ரெண்டையும் 15க்கும் அண்ட் 10க்கும் கன்வெர்ட் பண்ணப்போ இன்டர்வியூவில் வந்து 10ம் அதே மாதிரி ஜிடியில் வந்து 9ம் நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக என்னோடய வெயிட்டேஜ் மார்க் பார்த்திங்கன்னா 65.37 வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இந்த இயர் ஜான் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ அதோடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 65.80 வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய மார்க் வந்து 65.37 0.43 வந்து இந்த எக்ஸாம் வந்து எனக்கு மிஸ் ஆனிச்சு. ஸோ வாங்க இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். இப்போ பிஓஏயோட எக்ஸாம் பேட்டர்ன் தான் இங்கே இருக்கிறது. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்னும் பிஓயோட எக்ஸாம் பேட்டர்னும் சேம் தான். பட் பிஓஐயில் வந்து என்னென்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து குவாலிஃபைங் நேச்சராக இருந்துச்சு. பட் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் அது எல்லாமே நம்மளுக்கு ஃபைனல் செலெக்ஷனுக்கு வந்து மார்க் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இதை இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னா மூணுமே நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். பிஓஐ, ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் எல்பிஓ நீங்கள் மூணுமே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் நேச்சர் அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சிமிலர். இந்த எல்பிஓவில் நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மட்டும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அப்போ மூணுமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் பட் எக்ஸாமோட லெவல் வந்து சேம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸோட இப்போ என்னோடய பிஓஐ ஸ்கோர் கார்டு பார்த்தீங்களா, அதில் வந்து ரீசனிங்கில் வந்து நான் 51.67 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே குவான்ஸில் வந்து 42 நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மார்க்கை சேம் எக்ஸாம் பேட்டர்னில் இருக்க ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் என்னால் ஸ்கோர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இது ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுங்கிறது 2 ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமாக நடக்குது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அது நம்மளுக்கு தெரியும். இப்போ பிஓஐ எக்ஸாமுங்கிறது சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாமு, அதே மாதிரி எல்பிஓவும் சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாம். ஸோ ஐபிபிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சிங்கிள் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஐபிபிஎஸ் பிஓக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத இதில் வச்சு தான் நம்ம இது பண்ணி நம்ம எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, இப்போ எல்பிஓக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரீசெண்டாக நடந்த சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாம் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். அதனால தான் இந்த பிஓஐயை நான் கொண்டு வந்தேன். ஸோ பிஓஐயை பொறுத்த வரைக்கும் 2 ஷிஃப்ட்டாக வந்து எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் ரீசனிங்கில் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட், டெஸ்டினேஷன் பசில், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ பசில்ஸ் அண்ட் சீட்டிங் மட்டும் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க? 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் டாப்பிக்லேருந்து மொத்தமாக நம்மளுக்கு 45 கொஷினாக. ஸோ ரிமைனிங் டாப்பிக்லேருந்து 30 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் டேட்டாஸ் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, மெஷின் இன்புட் அவுட்புட் கேட்டிருக்காங்க, கிரிட்டிக்கல் ரீசனிங் கேட்டிருக்காங்க. அதை மிஸ்லனஸ்ன்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஏயில் மட்டும் 15 கொஷின்ஸு ப்ளஸ் அடிஷ்னலாக கேஸ்லெட்டில் 5 கொஷின்ஸ். ஸோ மொத்தமாக அரௌண்ட் 35 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன எதிலிருந்து கேட்டிருக்காங்க? டிஐயிலேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேஷனில் 5 கொஷின், அப்ளிகேஷனில் வந்து 10 கொஷின்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 8 கொஷின், ரிமைனிங் டாப்பிக்லேருந்து ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்களேன், மந்த் வித் டேட் பசிலில் 5 கொஷின், ஏஜ் பேஸ்டு, இயர் ஆஃப் போர்த் இயரை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பேரலல் ரோ அரேஞ்ச்மெண்ட் 5 கொஷின், பாக்ஸ் பேஸ்டு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்டில் என்ன அப்படின்னா கோடட் பேஸ் பண்ணி சிலாஜிசமும், கோடட் பேஸ் பண்ணி இன்இக்வாலிட்டியும், கோடட் பேஸ் பண்ணி டைரக்ஷன் சென்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம மெயின்ஸ் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு மெயின்ஸ் லெவல் எக்ஸாமாக இருக்கட்டும், அப்பார்ட் ஃப்ரம் ஆர்ஆர்பிலுமே சம்டைம்ஸ் மேபி கேட்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் எக்ஸாம்ஸ்
ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில் எஸ்பிஐ பிஓ மீன்ஸ் எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் இதில் எல்லாமே நம்ம கோடட் பேஸ்டு வந்து நம்ம எதிர்பார்க்குறது தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரியே செகண்ட் ஷிஃப்ட்டில் கோன்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் டேபிள் டிஐ, பார் கிராஃபு, பை சார்ட்டு, கேஸ்லெட். ஸோ இதில் வந்து பேஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள், 20 கொஷின்ஸ் ஆர் 21 கொஷின்ஸு. இது வந்து ஒரு சில டிஐயில் வந்து 5 கொஷின்ஸ், ஒரு சில டிஐயில் வந்து 6 கொஷின்ஸ் கேட்குறது வந்து உலகம், அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதே மாதிரி தான் இதில் கேஸ்லெட்டில் அதாவது பைச்சார் ப்ளஸ் டேபிள் வந்து 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 21 கொஷின்ஸ் வந்து டிஐயில் மட்டுமே, டிஐ அண்ட் கேஸ்லெட்டில் மட்டுமே 21 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் டாப்பிக்கில் வந்து ரிமைனிங் கொஷின்ஸ், ஓகேவா, ரிமைனிங் 14 கொஷின்ஸ் வந்து ரிமைனிங் டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கிலீஷ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரிமைனிங் டாபிக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாம், பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் எக்ஸாம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஷிஃப்ட்டில் மெயினாக நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயமே கோடட் பேஸ்டும் வருது, அதுதான் இங்கே மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மேபி ஷிஃப்ட்டை பொறுத்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிஐ வந்து சேம் தான். ஸோ அதே மாதிரியே இங்கிலீஷோட பேட்டர்னும் சேம் தான். இதில் கேட்காத சில டாபிக் வந்து இதில் கேட்டிருக்காங்க. டாபிக் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா அதுவே கேட்கணுன்னு இல்லை. பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் காமனாக எப்படி கேட்குறாங்க அதுதான் நம்மளுக்கு இங்கே முக்கியம். ஸோ பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் ஒரு 15 to 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரியே ரிமைனிங் டாப்பிக்கில் வந்து இப்போ 15 கேட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து 30 கொஷின்ஸு, 20 கேட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து 25 கொஷின்ஸ் வந்து ரிமைனிங் டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி டிஐ அப்படின்னா 20 கொஷின்ஸ் வந்து டிஐ அண்ட் கேஸ்லெட்லேருந்து கேட்டுறாங்க. ஸோ ரிமைனிங் டாப்பிக்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு 7 to 10, அதே மாதிரியே டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் குவான்டிட்டியிலேருந்து ஒரு 2 to 5 கொஷின்ஸு, அதே மாதிரி அப்ராக்சிமேஷன் அண்ட் குவாட்ரட்டிக், ராங் நம்பர் இல்லாட்டி மிஸ்ஸிங் நம்பர், இந்த 4 டாப்பிக்கில் இருந்து மிஸ்ஸிங் நம்பர், இந்த 4 டாப்பிக்கில் இருந்து 5 கொஷின்ஸ். இதில் இருந்து எந்த டாபிக் வேணாலும் வரலாம், அப்ராக்சிமேஷன் வரலாம், குவாட்ரட்டிக் வரலாம், ராங் நம்பர் வரலாம், இல்லாட்டி மிஸ்ஸிங் நம்பர் வரலாம். இந்த டாப்பிக்கில் இருந்து 5 கொஷின்ஸ். ஏன்னா அவங்களோட ஹெட்டிங்கை பாருங்கள், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு தான் அவங்க ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு 4 செட்ஸ் வந்து வைக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் பேட்டர்ன். அதாவது டிஐ அப்படின்னா ஒரு டிஐ அண்ட் கேஸ்லெட்டில் 20 கொஷின்ஸ், பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் 20 கொஷின்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி 4 செட்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க இல்லையா, டிஐ அண்டு கேஸ்லெட்டில் 20 கொஷின்ஸ், அதே மாதிரி பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கில் 20 கொஷின்ஸ். இந்த 4 செட்டில் எந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருங்க. ஏன்னா இதுதான் மேஜர் ஸ்கோரிங் பட்டன் நம்மளுக்கு, ஓகேவா. அப்போ ஒரு டிஐ எப்படி இருக்குது அப்படின்னா அது எந்தெந்த லெவலில் கொடுத்துருப்பாங்கன்னா ஈஸி, மாடரேட்டு, ஹார்ட் லெவல், அந்த மாதிரி லெவல் பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளால் எந்தெந்த லெவல் ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அந்த கொஷினை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஈஸி லெவல் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணணும். ஏன்னா இப்போ டிஐயில் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் லெவலை சூஸ் பண்ணிடக்கூடாது. எந்த டிஐ வந்து நம்மளுக்கு ஈஸி லெவலோ அந்த டிஐயை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். டேட்டாவை எது வந்து ஈஸியாக கிராக் பண்ண முடியுது, ஒன்லி பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி பர்சன்டேஜ் வித் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஏன்னா கொடுத்துருக்க டோட்டல் வேல்யூ கொடுத்துருவாங்க. அதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த கிவன் வேல்யூ சோல்டு அன்சோல்டு ஃபைன் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி சின்ன பேசிக்ஸ் நம்மளுக்கு ஃபைன் பண்ணுற கால்குலேஷன் வந்து, அதாவது எந்த ட்ரிக்கினஸ் கம்மியாக இருந்து நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற டிஐ வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதை அட்டன் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து பாருங்கள், அந்த டிஐயில் நம்மளால் அந்த கான்செப்டை கிராக் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிஐ கொஷின்ஸ் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து அட்டன் பண்ணுங்கள். தேர்டாக வந்து கேஸ்லெட் இதெல்லாம் தேர்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ கேஸ்லெட்டில் சம்டைம்ஸ் சப்போஸ் எய்தரார் வருது, அந்த வென் டயக்ராம் பேஸ் பண்ணி கேஸ்லெட் வருது அப்படின்னா அது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். அதே மாதிரியே சம்டைம்ஸ் வந்து கேஸ்லெட்லேயே, ஏன்னா கேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு வேரியபிள் வச்சு நம்ம அதை வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், அந்த எக்ஸில் இருந்து இதில் இன்னொரு இதுக்கு வந்து இன்னொரு கம்பெனியோட சோல்டு ஐட்டம்ஸ் வந்து 2/3x இருக்குது, இல்லாட்டி 50% இருக்குது, இல்லாட்டி 2 twice then. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் கேஸ்லெட்டில் x + 2/3x. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி ஒரு இதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி அதிலிருந்து நம்ம வேல்யூ ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா x + y = ஒரு வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2x + y = இன்னொரு வேல்யூ, இந்த மாதிரி 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கேஸ்லெட்டை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக வந்து அந்த கேஸ்லெட்டோட ஃப்ளோ இருக்கும்.
ஸோ வென் டயக்ராம் இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் நார்மல் கேஸ்லெட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேஸ்லெட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேஸ்லெட் வந்து ஃப்ளோ ஆகுது, இதோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கேஸ்லெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரிமைனிங் அப்ளிகேஷன் சம்ஸு, இந்த டேட்டாஸ் எஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் எந்த டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங்கோ அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ ரீசனிங் வாங்க. ரீசனிங்கில் பசில்ஸ் அண்ட் சீட்டிங் எப்பயும் போல தான் நம்மளுக்கு 3 லெவல் இருக்கும். அதில் எந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரியே நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் உள்ளார ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள், சம்மு டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங்க்கு பீரியாரிட்டி வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒன்லி வேரியபிள் மட்டும் தான் இருக்குது, சிட்டி இல்லாட்டி ஃப்ளவரு இல்லாட்டி இந்த மாதிரி கலரு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிடுங்க. நம்பர் பேஸ் பண்ணியோ இல்லை பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ணியோ பசில்ஸ் அண்ட் சீட்டிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து செகண்டாக சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களோட அப்ரோச் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங் டிகோடிங்கில் ஒன்று வந்து நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. அதுலேயுமே கோடட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ கோடட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஷினை எவ்வளோ நேரத்தில் அந்த கோடிங் டிகோடிங் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை விட ஈஸியாக இருக்க கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷினை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பீரியாரிட்டி வந்து கொஷினோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீரியாரிட்டி பார்த்துக்கோங்க. இப்போ சிலாஜிசம் வந்து ஈஸியாக இருக்குது, இன்இக்வாலிட்டி வந்து கோடட் டைப்பில் கொஞ்சம் மாடரேட் லெவலில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை விட ஈஸியாக இருக்கிற பசில்ஸ் அண்ட் சீட்டிங்கோ இல்லை மற்ற டாப்பிக்கோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டிக்கு மூவ் பண்ணுங்கள். இல்லை இன்இக்வாலிட்டி மற்ற கொஷினை கம்பேர் பண்ணுறப்ப இன்இக்வாலிட்டி கோடட் வந்து லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி கோடடை முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த குறிப்பிட்ட கிவன் டைமுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்கோர் வந்து ஈஸியான டாப்பிக்கை சூஸ் பண்ணி நம்மளுடைய அட்டெம்ப்டை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அட்டெம்ப்ட் அதிகமாக பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பின்னாடி நம்ம மாடரேட் லெவல் கொஷின்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்மளுடைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. வித்தின் டைமில் அந்த கிவன் டைமில் ஈஸி கொஷினை சூஸ் பண்ணி அதிகமாக ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஏன்னா மாடரேட் லெவல் கொஷின்ஸோ இல்லை ஹார்ட் லெவல் கொஷினோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஈஸி கொஷின் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன்னா வரும். ஸோ அப்போ அந்த ஈஸி லெவல் கொஷினுமே நிறையா டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு தெரியும், இது வரைக்கும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்போம்ல, மாடரேட் லெவல் கொஷின்ஸில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈஸி கொஷினை சம்டைம்ஸ் அட்டன் பண்ணாமல் நம்ம வந்திருப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் குவான்ஸ்லேயே அப்ராக்சிமேஷன் கொஷின் அட்டன் பண்ணாமல் வந்திருக்க எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொஷின் ஈஸி லெவல், என்னென்ன கொஷின் மாடரேட் லெவல், என்னென்ன கொஷின் ஹார்ட் லெவல். ஸோ அப்போ இந்த கொஷினை நான் இந்த டைமில் நான் சூஸ் பண்ணணும், இந்த கொஷினை இதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஷினை சூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் செக்ஷன். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்சி வந்து கேட்டுறாங்க. ஸோ ரிமைனிங் டாபிக் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ சிங்கிள் ஃபில்லராக இருக்கட்டும், இல்லை பேராஜம்பிளாக இருக்கட்டும், இல்லாட்டி சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, வேர்ட் ஸ்வாப்பிங்கு, மேட்ச் தி காலம். ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கில் எந்த டாப்பிக்கில் நீங்கள் ஃபெமிலியராக உங்களுக்கு மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அதாவது அந்த பீரியாரிட்டி படி நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இதாவது எனக்கு சிங்கிள் ஃபில்லர் நல்லா வரும், க்ளோஸ் டெஸ்ட் நல்லா வரும் அப்படிங்கிறப்ப அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேராஜம்பிள் வந்து நான் சீக்கிரமாக அட்டன் பண்ணிடுவேன், அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ்லாம் நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அடுத்து சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆர்சியை வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஆர்சியில் இப்போ ஒரு 8 கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 to 4 கொஷின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 3 to 4 கொஷின்ஸை செலக்டடாக பண்ணி ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டாகவும் வைக்கலாம், இல்லாட்டி ஃபஸ்ட்டு கொஷினாகவும் வைக்கலாம், இல்லாட்டி 8th கொஷினாகவும் கூட அந்த ஈஸியான கொஷின் வைக்கலாம். லைக் சினானிம்ஸ் ஆன்டினம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்சியில் ஃபில்லப்பை பேஸ் பண்ணி அவங்க கேட்டிருப்பாங்க. ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் என்ன வேர்டு வந்து இந்த இடத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி சப்போஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியான கொஷின், நம்ம ஈஸியாக பார்த்தோன்னே இந்த வேர்டு தான் இங்கே வரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸை அந்த 8 கொஷினுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மாடரேட் லெவல் கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதை போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஏரியாவை பொறுத்து மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்கள், அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கெஸ்ஸிங்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால அக்யூரசி இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூன்லேருந்து பார்த்துக்கோங்க. ஜூன், ஜூலை,
ஆகஸ்ட், செப்டம்பர் இது இந்த 4 மந்த்தும் க்ரூஷியல். ஸோ மே மந்த்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் இதே மே, ஜூன், ஜூலை இந்த மந்த்து தான் டார்கெட் வச்சு, அதாவது ப்ரீவியஸாக நடந்த இயரை பேஸ் பண்ணி நான் அனாலிசிஸ் பார்க்கும்போது ஆர்ஆர்பி அப்படிங்கிறப்ப ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ அதேமாதிரி ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் இதிலிருந்து கவர் பண்ணிடுவாங்களா. அதேமாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்குங்கிறப்ப கொஞ்சம் தள்ளி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதிலிருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அக்டோபர் மந்தில் நம்மளுக்கு இந்த எல்பிஓ எக்ஸாம் வரதுனால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மந்த்துமே ரொம்ப க்ரூசியல். ஸோ அதனால் இந்த 4 மந்தில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இதை வந்து இன்டெப்த்தாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நம்பரை பேஸ் பண்ணி சப்போஸ் நியூஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லேயே ஹார்ட் லெவல் இருக்குது, அதே மாதிரி ஈஸி லெவல் இருக்குது, மாட்ரேட் லெவல் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இந்த 3 லெவலில் இந்த மாட்ரேட் லெவல் ஆஃப் கொஷின்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் இன்னோவேட்டிவான கொஷின்ஸு போகாமல் ரொம்பவும் ஈஸியான கொஷின்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப இன்னோவேட்டிவாக ரொம்ப மாடர்ன் அந்த பேட்டர்னுக்கு போகாமல் மாட்ரேட் லெவல் கொஷின்ஸ் எடுத்து அதை டார்கெட் பண்ணி அதில் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ டிஐயாக இருக்கட்டும், இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 செட் ஆஃப் டிஐயும் 5 செட் ஆஃப் பசிலும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ அதுதான் நம்மளுக்கு மேஜர் ஸ்கோரிங் பாட்டுங்கிறப்ப அதில் எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு ஈக்குவலான கொஷின்ஸை வந்து அதுக்கு ஈக்குவல் லெவலான கொஷின்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த எக்ஸாம் டைமில் அதை நம்ம ஈஸியாக கான்செப்டை கிராக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரிக்கினஸை அந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதில் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்பிஓ எக்ஸாம் பற்றி ஓவர்வியூ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போது, எப்படி எக்ஸாம் வரப்போது, எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மோட்டிவ் கொடுக்கும், அடுத்த வீடியோ கொண்டுட்டு வரதுக்கான ஒரு மோட்டிவ் அமையும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்ஸாம் ரேலி வெப்சைட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மே, ஜூன், ஜூலை இந்த 3 மந்த்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.